அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. உணவே மருந்துன்றாங்க. நம்ம உணவு சாப்பிட்றதுலேயே இருக்குது. எல்லாமே கீரைகளில், பழங்களில் எல்லாத்துலேயுமே வந்து சத்து இருக்குது. இதனாலேயே நோய் போக வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து பசலைக்கீரை, வெத்தலை இலை மாதிரி இருக்கும். அந்த வெத்தலை இலை மாதிரி கீரையை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மூலம் வராமல் தடுக்கிறது, நீர்க்கடுப்பு வராமல் தடுக்கிறது இந்த பசலைக்கீரை. அதே போல் கணையம் புற்றுநோய், கணையம் சுகர் பாதிப்பு ஏற்பட்டால் கணையம் வேலை செய்யாது. வேலை செய்யலைன்னா கணையம் வேலை செய்யுச்சுன்னா சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். கணையம் வேலை செய்து இன்சுலின் சுரந்துச்சுன்னா சர்க்கரை கார்போஹைட்ரேட்டாக மாற்றும், இல்லைனா மாற்றாது. அதுமாதிரி கணையம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு பசலைக்கீரை பெரிதும் பயன்படுகிறது. மூலம் வராமல் தடுக்கிறது, ஹீமோகுளோபின் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு. கண் பார்வை தெளிவடையும் பசலைக்கீரை பயன்படுகிறது. அதே போல் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு நெய்யில் வதக்கிட்டு ஜீரகம், மிளகு கொஞ்சம் பொடிச்சு நல்லா சூடு பண்ணி வறுத்து அது கூட கலந்து சாப்பாட்டில் பேசி சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். அதே போல் அத்திப்பழம் தினமும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். கொத்தவரங்காய் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். முளைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அதை கடைஞ்சி சாப்பிடுங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். பேரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழத்தை உடச்சி ஓட்டுக்கு உள்ளே இருக்க சதையை எடுத்து சதையில் வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நீர்மூலி விதையை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. பவுடரை சூடான பாலில் போட்டு கலக்கி டெய்லி குடிச்சுடுவாங்க. நரம்பு தளர்ச்சி வராது, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், ஆண்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி வல்லாரக்கீரையை துவையல் மாரி செய்தும் சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் மாதிரி அடித்து சாப்பிட்லாம். அது சாப்பிட்டு ஞாபக சக்தி அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், நரம்பு தளர்ச்சி குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம கிழங்குகளில் மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டு வந்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பனங்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்திங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் சக்கரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வந்திங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, தைராய்டு குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம காளான் அடிக்கடி சூப்பு குடிங்க, இல்லை காளானை சமைச்சு சாப்பிடுங்க. காது கேட்கும் திறன் அதிகமாகும். ஜுரங்கெல்லாம் அடித்து உடல் எடை குறைஞ்சிருந்தீங்கனாலும் உடல் எடை கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. காது கேட்கும் திறனும் அதிகமாகும் காளான் சாப்பிடுவதால். மன அழுத்தம் குறையும், ரத்தத்தில் சர்க்கரை அளவும் பிபி அளவும் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கொடுக்காப்பள்ளி காய் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா வைரல் காய்ச்சல் இருந்தால் கூட சரியாயிடும். ஜுரம் இருந்தால் கூட அது சர்க்கரையும் கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் தூதுவளை இலையை அரைச்சி துவையல் செஞ்சிங்கன்னா ஜீரண கோளாறு சரியாகும். அதனுடைய பூவை பொடிச்சு காதில் விட்டிங்கன்னா பூவை சூடு பண்ணி தேங்காயில் சூடு பண்ணி 2 சொட்டு காதில் விட்டிங்கன்னா காது கேட்க திறன் அதிகமாகும். அதனுடைய காயை ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்டோம்னா கண் பார்வை தெளிவடைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.